நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல். ஏப்ரல் 19ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். ஒடிசா, ஆந்திரா, சிக்கிம், அருணாச்சல பிரதேச மாநிலங்களின் சட்டசபை பதவிக்காலம் ஜூனில் முடிவு. மக்களவை தேர்தலுடன் 4 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்திய தேர்தல் கமிஷனர். ஆந்திராவில் மே 13ஆம் தேதியும், அருணாச்சல பிரதேசத்திற்கு ஏப்ரல் 19ஆம் தேதியும், சிக்கிமுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதியும் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. ஒடிசாவில் மே 13, 20, 25 மற்றும் ஜூன் 1 ஆகிய தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற முதற்கட்ட தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு உட்பட 26 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிற்கு இன்னும் 33 நாட்களே உள்ளன. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கலுக்கு மார்ச் 27ஆம் தேதி கடைசி நாள். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாடு முழுவதும் 10,50,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் 1.5 கோடி தேர்தல் அலுவலர்கள், காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் 55 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் இருந்தே வாக்களிக்க ஏற்பாடு. மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வாக்குச்சாவடிகளில் வசதி செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் நாடு முழுவதும் நடத்தை விதிமுறைகள் அமல். அரசு சார்ந்த புகைப்படங்கள், விளம்பரங்கள் அகற்றும் பணிகள் தீவிரம். நாடு முழுவதும் 96,88,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். 1,80,00,000 பேர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளனர். தனி மனித தாக்குதலை அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டாம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் அரசியல் கட்சிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2100 தேர்தல் பார்வையாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அரசியல் கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். ஆன்லைன் மூலமான பண பரிவர்த்தனை உன்னிப்பாக கண்காணிக்கப்படும். மாலை 6 மணிக்கு மேல் வங்கிகளுக்கு சொந்தமான வாகனங்களில் பணம் கொண்டு செல்லக்கூடாது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள், பணம், மது போன்றவற்றை வழங்குவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் விஜில் செயலி மூலம் புகார் அளிக்க தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. நாட்டின் எல்லைகள் மற்றும் மாநில எல்லைப் பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். மாவட்ட அளவில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்.
தமிழகம் முழுவதும் தேர்தல் விதிமுறைகளின்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் ஓவியங்கள், சுவரொட்டிகள் உள்ளிட்டவை அழிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் அமோக வெற்றி பெறும். முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் உறுதி. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் சென்னையில் விதிமுறையை மீறி சாலைக்கு பேட்ச் ஒர்க் பார்க்கும் பணி தீவிரம். தேர்தல் நடைமுறை விதிகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மயிலாடுதுறையில் தேர்தல் விதிமுறை நடத்தைக்கு வந்த முதல் நாளிலேயே விதிமீறி செயல்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து பிரியாணி விருந்துடன் பிறந்த நாள் கொண்டாட்டம். நெடுந்தீவு அருகே 2 விசை படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 21 தமிழக மீனவர்கள் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்ற இலங்கை கடற்படை. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையிலான 44 மின்சார ரயில்களின் சேவை ரத்து. காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் விடியா திமுக அரசால் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் குறித்து யூடியூபர் பதிவு செய்த வீடியோவால் பரபரப்பு. ரூபாய் 87 லட்சத்திற்கு வெறும் தகர சீட்டை வைத்து பேருந்து நிலையம் கட்டியிருப்பதாக விமர்சனம். 87 லட்சம், ஆனால் இது கூட கல்லில் கிடையாது, கட்டையில் தான் செஞ்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டாங்கப்பா. பெரிய அந்த சீட்டு போட்டிருக்காங்க பாருங்க, சீட்டு போட்டு கட்டியாச்சு. 87 லட்சத்துக்கு கட்டியாச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 1044 நாளை தாண்டியாச்சு. நீட் விலக்கு என்னாச்சு? 3 முறை நீட் தேர்வு வந்தாச்சு. முதல் கையெழுத்து என்னாச்சு என மாணவர்கள் பெற்றோர் கேள்வி. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மூடப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை அதிகம். தமிழகத்தில் 7906 தொழிற்சாலைகளும், குஜராத்தில் 6431 ஆலைகளும் மூடப்பட்டிருப்பதாக புள்ளியியல் அமைச்சக அறிக்கையில் தகவல். திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதியில் விடியா திமுகவுக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர்கள். துரோகம் செய்த சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களே தொகுதிக்குள் நுழையாதீர்கள் எனவும், தேர்தலுக்காக ஓட்டு கேட்டு தொகுதிக்குள் வராதீர்கள் எனவும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கிராம உதவியாளர் மீது ஊழல் புகார் தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் ஊறி திளைப்பதாகவும் பொதுமக்கள் விமர்சனம். சென்னை யானைக்கவுனியில் 1,42 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் ஹவாலா கும்பலின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வீட்டில் 18 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்த 2 பெண்கள் கைது. சர்வசாதாரணமாக நடைபெறும் கஞ்சா விற்பனையை தடுக்க முடியாமல் திணறும் விடியா அரசின் ஏவல் துறை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 18 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த 2 பெண்கள் கைது. விடியா திமுக அரசு கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த தவறியதால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பலரும் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த நபரை தம்பியே நண்பர்களுடன் சேர்ந்து கொன்றது அம்பலம். விடியா ஆட்சியில் தமிழகத்தில் கொலை குற்றங்கள் நாள்தோறும் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காதலிக்க மறுத்த சிறுமியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் சிறையில் அடைப்பு. விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பட்டப்பகலில் பெண்ணிடம் தாலிச்சங்கிலியை பறித்துச் சென்ற மர்ம நபர்களுக்கு வலைவீச்சு. விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதால் வீதியில் நடமாட முடியாத நிலை இருப்பதாக பொதுமக்கள் வேதனை.
சென்னை கோபாலபுரத்தில் மகளிர் விடுதி பெண்கள் நள்ளிரவில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கட்டடத்தின் உரிமையாளர் நிர்பந்தத்தால் விடுதியை உடனே காலி செய்யுமாறு விடுதியை நடத்துபவர் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு.